உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிய வியூவர்ஸ்க்கு முதல்ல தேங்க்ஸ். டொமேட்டோ பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சுவையாக செய்யலாம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப அழட்டிக்கிடணும் தேவையே இல்லை. இதுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 பட்டை துண்டு, 4 ஏலக்காய், 4 கிராம் போதும் சேர்த்துக்கலாம். 200 கிராம் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி நல்லா உதுத்து விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். அது வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டு வச்சுக்கணும். அரிஞ்சோன்னா அப்படியே போடக்கூடாது. 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் இன்னொரு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இடித்த பூண்டு 50 கிராம், இடித்த இஞ்சி 50 கிராம், ஒரு கைப்பிடி மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. அது வாசனை வர வரைக்கும் வேகட்டும். ஏன்னா பேஸ்ட்டு போடல, அதனால் நமக்கு தெரியாது. இது வாசனை வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். 1/2 கிலோவுக்கு போதும். அவ்வளோது. 400 கிராம் தக்காளி சரியாகவும் போடலாம், இல்லை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஈடாக தயிர் சேர்த்துக்கிறேன். நான் 50 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுனால தக்காளி நல்லா குழைவாக வெந்துடும். 1 ஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா. 20 நிமிஷம் பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. 1க்கு 1.5ங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சுற்றி போட்டு விடுங்க. நடுப்புற ஒரே தடவையாக கொட்டக்கூடாது. அரிசியை அடியில் உட்காரும். இந்த மாதிரி பிரித்து போட்டு விடுங்க சுற்றி. நல்லா கலந்து கொடுங்க. நல்லா 2-3 தடவை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விசில் போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா அடியில் போய் அரிசி உட்காந்துரும். 2 விசில் விட்டு எடுத்து சாப்பாடை மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. சந்தோஷம் பொங்கட்டும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.